நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கவிஞர் திரு மகுடேஸ்வரன் அவர்களே, லெட்ஸ் வெல்கம். கவிஞர் மகுடேஸ்வரன் அவர்கள் திருப்பூரில் ஏற்றுமதி ஆலோசகராக இருக்கிறார். 12 புத்தகங்களின் ஆசிரியர், மொழியியல், பொருளாதாரம், குரலியல் ஆர்வலர். தற்போது சமூக வலைத்தளங்களிலும் இதழ்களிலும் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். மேற்கு மாவட்டங்களின் முக்கிய முகமாக இவரை நீயானா கருதுகிறது. நம்முடைய சுதந்திர தினத்திற்கு முன்பாக ஒரு வரலாற்றை நாம் திருப்பி பார்த்தோம்னா, நீண்ட நெடுங்காலம் 12 நூற்றாண்டுகள் நாம் அடிமைப்பட்டே வாழ்ந்திருந்திருக்கோம். நம்ம மக்களை பொறுத்தவரையிலும் நமக்கு ஏற்பட்ட எல்லா நிலைமைகளுக்கும் நாமே காரணம், இது நம்மாலானது, நம்முடைய வாழ்க்கை இத்தகையது அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கோடு இருப்பவர்கள். இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேட்கையை ஊட்டி, அடிமை தலையில் இருக்கிறோம் என்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்தி அரசியல் விடுதலையை பெற்றுத்தந்த நம்முடைய தலைவர்கள் மிகவும் போற்றுதலுக்குரியவர்கள், வணங்கப்பட வேண்டியவர்கள். உலகத்தில் எந்த நாடுகளை வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளுங்கள். சில நாடுகளில் மலைகள் இருக்காது, சில நாடுகளில் ஜீவ நதிகள் இருக்காது, சில நாடுகள் கடல் மட்டத்திலிருந்து சில அடிகள் தான் உயரமாகவே இருக்கும், சில நாடுகளுக்கு கடற்கரை இருக்காது, சில நாடுகளில் குடிதண்ணீரே இருக்காது, மழை இருக்காது. அத்தனை இயற்கை வளங்களும் ஒருங்கே பெற்ற நம் தேசத்தின் மீது எப்பொழுதும் அந்நியரின் கண்கள் ஒரு கொள்ளையிடும் நோக்கத்தோடு குவிந்து வந்தன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அரசியல் விடுதலை பெற்ற பிறகு இந்த 67-68 ஆண்டு காலம் நாம் எவ்வளவோ வளர்ந்திருக்க வேண்டும், நம்முடைய நிலைமைகள் எவ்வளவோ மேம்பட்டு இருக்க வேண்டும். சில போர்ச்சூழல்கள், சில பிரிவினைவாத தீவிரவாத இடையூறுகள், அவசர நிலை பிரகடனம் ஆகிய சில சந்தர்ப்பங்களை தவிர நம்முடைய ஜனநாயக அமைப்பு மிக மிக வலுவாக இருந்திருக்கிறது எப்பொழுதுமே. இதன் மீது மாறாத நம்பிக்கையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் நம்முடைய மக்கள் விசுவாசத்தோடு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், இன்றும் நம்முடைய ஏழ்மை மாறவில்லை. நம்முடைய ஏழ்மை நிலை மாறுவதற்கு நமக்கு முன் உள்ள ஒரே வாய்ப்பு கல்வி என்கின்ற ஒன்று தான். கல்வியை தவிர ஒரு ஏழை தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக எதையும் கருதுவதற்கில்லை. நம்முடைய தேசத்தில் கல்வி என்ற இடத்தில், கல்வி என்ற துறையில் நாம் பாதுகாத்து போற்றப்பட வேண்டிய கூறுகளை மறந்துவிட்டு பெரும்போக்காக போய்கொண்டிருக்கிறோமோ என்ற ஐயம் எனக்குண்டு. ஒரு கல்வியையும் ஒரு சட்ட பாதுகாப்பையும் சமாதான சக வாழ்வையும் ஒரு அரசாங்கம் ஒவ்வொரு தனிநபருக்கும் உறுதி செய்ய வேண்டும். இன்னொன்று நம்முடைய விவசாயம். அவர்களுக்கு ஒரு நல்ல நீர் மேலாண்மையை தரவில்லை, அவர்களுக்கு ஒரு நல்ல நீர் விநியோகத்தை தரவில்லை, வாழ்க்கை பாதுகாப்பை தரவில்லை, அவர்களுக்கு போதிய எதையுமே தரவில்லை. அவர்களுக்கு நாம் தந்தது கடன், பயிர்க்கடன், சில மானியங்கள். ஆனால் அதையும் ஒரு தொழிலாக பார்க்கப்பட்டு தொழிலுக்குரிய அத்தனை விதைகளும் விவசாயத்தின் மீது சுமத்தப்பட்டு அதை மேலும் தொடர முடியாத ஒரு அவலநிலைக்கு ஆட்பட்டு இருக்கிறது. ஆகவே என்னுடைய கருத்தில் கல்வி ஒவ்வொரு இந்தியனுக்கும் முழுமையாக வழங்கப்பட வேண்டும். அதற்கு எந்த ஒரு நிபந்தனையும் எந்த ஒரு விதியும் வைக்கப்படக்கூடாது. விவசாயம், பயிர் தொழில், உழவு இந்த தேசத்தில் முழுமையாக ஆதரிக்கப்பட வேண்டும். அதற்கும் எந்த ஒரு நிபந்தனையும் கட்டுப்பாடும் விதிக்கப்படக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்போ போய் சேர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது சாத்தியமாக இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாருக்கும் கல்வி போய் சேராதா? இல்லை, எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா இல்லைன்னு தெரியல. இப்போ அது ஒரு தனியார் மயமாக்கப்பட்டு இருக்கக்கூடாது, அது ஒரு விளைப்பண்டமாகி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ கல்வியை இலவசமாக்கிடலாங்கிறது உங்களோட ஒப்பீனியனா? இல்லை, கல்விக்கு விளைவிக்கலாம் என்று சொல்வீர்களா? கல்விக்கு இப்போ இருக்கிற இப்போ இந்த கரண்ட் சிச்சுவேஷன் கல்விக்கு விலை வகுப்பது யார்? அதற்கு என்ன விலை? சரி, கல்வி இலவசமாக்கிடலாம். ஆனா இப்ப கல்வி இலவசம்ங்கிறது கூட ரொம்ப மலிவான வார்த்தைங்க. கல்வி உரிமையாக்கப்படும். சரி, இது கார்ப்பரேட்டுக்கான அரசாங்கம்ங்கிறது நீங்க நம்புறீங்களா? கார்ப்பரேட் அப்படிங்கிறது தொழில் துறையில் இருக்கட்டும்ங்க. சிறு அமைப்பாகவோ இருந்து செய்ய முடியாத ஒரு பெருந்தொழில் மற்ற பிற செயல்களை ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் செய்யட்டும். கல்வி என்பது அந்தந்த இடத்தில் அந்தந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை பொருள். கல்வியை உரிமையாக்கப்பட வேண்டிய காலத்திலிருந்து தாண்டி கல்வி பணமாக்கப்பட வேண்டிய காலம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல கல்வியை எப்படி மக்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். எதை பணமாக்கப்படக்கூடாதோ அதை பணமாக்கவே கூடாது. இல்லை, நம்ம ஆக்கிட்டோம். அதுதான் விழுமியங்கள்னு பேரு. இல்லை, அதுக்கு எல்லாவற்றையும் பணமாக்கலாம் என்றால் அப்புறம் என்ன இருக்கு?
ஒரு கிராமப்புற மாணவன் அடிப்படை கல்வி பெற்றுவிட முடியும். அவன் எண் எழுத்து அறிந்தவனாக இருக்க முடியும். அதற்கு மேல் உயர்கல்வின்னு ஒன்று இருக்குங்க, துறை சார்ந்த ஒரு மேலதிக அறிவு. அதை பெறுவது ஒவ்வொரு கிராமப்புற மாணவனுக்கும் சாத்தியமில்லை. அதுவே அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆதாரமான காரணம் ஒரு உயர்கல்வி. அதற்கு அது மிகுந்த விளை வைக்கப்பட்டு மிகப்பெரிய பண்டமாக மாறி இந்த நாட்டில் விற்கப்பட்டு கொண்டு வருகிறது. அது அவ்வாறு செய்யப்படக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. கல்வியை பணமாக்குவதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. கல்வி பணமாக்கிட்டு போகுது, அதை பற்றி மாற்று கருத்து இல்லை. மாற்று கருத்து இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கல்வி பணமாக்கப்படுவதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பணமாக்கப்படுற கல்வியை எப்படி உரிமையாக்கப்பட வேண்டுங்கிறத என்னோட கேள்வி. ஏங்க நீங்கள் விற்பனை பொருள் பணமுள்ளவனுக்கு தான் போயிச்சு, அது எப்படி உரிமையாகும்? அரசாங்கத்தால் எல்லாத்தையுமே முழுமையாக கொடுக்க முடியாது. ஏன்னா 120 கோடி ஜனத்தொகையில். அதனால் நான் ஒரு கை கோத்துக்கிறேன், ப்ரைவேட் உள்ளே வரட்டு, நீயும் ஹெல்ப் பண்ணு, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். தனியார் வரலாம், ஆனால் சேவை மனப்பான்மையோடு வரணும். அது உண்மை, அதில் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. ஒரு தனியார் உள்ளே வருவதில் ஒரு சேவை மனிதத்தன்மையற்றதா? உலகமயமாக்கல் ஆக்கப்பட்டதுக்கப்புறம் இலவசத்தை பற்றியும் உரிமையை பற்றியும் நம்ம எப்படி பேச முடியும்? கல்வியும் வியாபாரம் ஆகிட்டு போதேன், அது ஆகிட்டு போகுது. அதனால என்ன ஆகிட போகுது? பட் அந்த வியாபாரத்துக்கு ஒரு விலை நிர்ணயிக்க வேண்டியது அரசாங்கத்தோட மனநிலையிலிருந்து கல்வியை பார்க்குறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, யதார்த்த மனநிலையிலிருந்து கல்வியை நான் பார்க்குறேன். அது உங்களுக்கு மட்டும் தனி யதார்த்தம். அரசாங்கம் நினைத்தா கூட இப்போ இருக்கிற கார்பரேட் வேர்ல்டில் கல்வியை உரிமையாக்க முடியுமா? ஏன் உரிமையாக்க முடியாது? இலவசமாக்க முடியுமா? ஏன் உரிமையாக்க முடியாது? அரசாங்கம் நினைத்தால் நாட் பாசிபிள் சார். அரசாங்கம் நினைத்தால் ஐ த்ரோ இட் அஸ் சேலஞ்ச் சார். நான் நினைத்தால் செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. முடியாது சார். கார்ப்பரேட்டுக்கு எதிராக அரசாங்கம் என்றுமே அதனுடைய கையை உயர்த்தாது. அப்படின்னா எப்படி நம்முடைய வங்கிகள் தேச உடைமையாக்கப்பட்டன? இல்ல, அரசாங்கத்தால முடியவே முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. நம்ம ஐபிஎம் வெளியே அனுப்பியிருக்கோம். இல்ல, எல்லாரும் வெளியே அனுப்பியிருக்காங்க. அனுப்ப முடியாதெல்லாம் கிடையாது. சிம்பிள் சின்ன சைஸ்ல நீங்க எடுக்கணும் அப்படின்னா, நீங்க ரொம்ப காலமாக கிளப்புக்குள்ள போறதுக்குன்னு ஒரு கோடு வச்சிருக்காங்க, அங்க வேட்டி கட்டக்கூடாது. ஒரே சட்டத்தில் அரசாங்கம் தூக்கிறாங்க. ஒரே சட்டம் தான், அதோட முடிஞ்சிச்சு. நீங்களும் நானும் கற்பனை செய்து கொண்டிருப்பதை விடவும் ஒரு பகாசுர அமைப்பு என்பதுதான் அரசு. அதனுடைய ஆற்றலை எல்லாம் தாழ்த்தியெல்லாம் மதிப்பிட்டுறாதீங்க. அது நினைத்தால் பொருளாதாரம் என்பது அதை பொறுத்தவரையிலும் ஒரு சூத்திரம் தான். அது நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ள முடியும், மக்களுக்கு எத்தகைய நலத்தையும் செய்து கொள்ள முடியும். அதனுடைய நிர்பந்தங்கள் கட்டுப்பாடுகள் குறித்து நாம் பேச வரல. ஆனால் அதனுடைய ஆற்றலை தாழ்த்தி மதிப்பிட வேண்டாம். ஆனால் ஒரு தனியார் அமைப்பினுடைய சேவை மனப்பான்மையையும் நாம் எதுவும் குறை சொல்ல போகிறதில்ல. இது எல்லாம் சேர்ந்து ஒரு எதிர்கால சந்ததிக்கு, ஒரு இனிவரும் தலைமுறைக்கு ஒரு நலத்தை உருவாக்குவார்கள் என்றால் அதில் யாருமே குறுக்கீடு செய்ய போகிறதில்ல. ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதுதான், அது எப்படி கொண்டு வரது? அதற்கான தீர்வுகள் தான் என்ன? நீங்கள் ஏராளமான வளர்ந்த நாடுகளை நீங்கள் பார்க்கும்போது கல்வி அரசு தான் வழங்குகிறது. நைஸ், தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம், வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ.